ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டப்பாடி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஸ்பரிங் ஹில்ஸ், அங்கே வந்துட்டு ஒரு டென்ட் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது கோயம்புத்தூர்லேருந்து 64 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 12 நிமிஷம் ஆச்சு. ஆனைக்கட்டி வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். கடைசியாக ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கே 45 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 சைடும் மலை, நடுவில் ரோடு, ரொம்ப சின்ன ரோடு தான், நம்ம ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது. அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் போனோம். உள்ளே போய் என்ட்ரானோட்டு ஒரு ஸ்டன்னிங் வியூஸாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அங்கே மலை உச்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட் ஹவுஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியா. அப்புறம் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரம் போர்டு, டைனிங் டேபிள் அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. இது வந்து கேம்ப் ஃபயர் ஏரியா. நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருந்தோம். உள்ளே போனோட்டே எங்களுக்கு வந்து டீயும் அப்புறம் வந்து பிரெட் பஜ்ஜியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த லானில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேசிங் பண்ணலாம். நைட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு மேலே இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் டென்ட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே இறங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 டென்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா 2 பேர் அந்த மாதிரி தங்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ட்லேயும் 2 பேர் தங்கலாம். உங்களுக்கு லைட் ஃபெசிலிட்டி இங்கே வந்து வெளியில் இருக்குது, ஆனால் டென்ட்டுக்குள்ளே இல்லை. அதனால் நீங்கள் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு ஒரு 12-1 மணிக்கு தான் தூங்குறதுக்கு தான் இங்கே வருவீங்க. அதனால் உள்ளே வந்து இருட்டில் தான் நம்ம தூங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மெதுவாக மேலே போகலாம் வாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சேரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருந்தார். இவர் கூட எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து சுற்றி இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கங்கே ஹில் டாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி டென்ட் ஹவுஸு, அப்புறம் ரெசார்ட்ஸு அதெல்லாமும் அங்கே இருந்தது. விஸ்பரிங் ஹில்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி வெறும் காற்றோட விஸ்பர்ஸ் தான் உங்களுக்கு இருந்தது. இதமாக காற்று வந்து உங்கள் மேலே மோதிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் ட்ரெக்கிங் போனோம். சன்செட் பாயிண்ட் வந்து பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. எங்கள் கூட வந்த எல்லாருமே ஆக்டிவாக இங்கே வந்தாங்க. அப்புறம் நாங்கள் சன்செட் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எங்கள் கூட ஒரு மியூசிக் பேண்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க கிட்டார் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணி நிறைய பாட்டெலாம் பாடினாங்க. அப்புறம் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண பாட்டும் அவங்க பாடினாங்க. நைட் அதுக்கப்புறம் நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணோம் டின்னர் முடிச்சுட்டு. அப்புறம் அங்கேயும் அவங்க கிட்டார் வச்சுட்டு எங்களுக்காக ப்ளே பண்ணாங்க. அவங்களும் நிறைய பாட்டெலாம் பாடினாங்க. அப்புறம் நாங்கள் கேட்ட பாட்டும் பாடினாங்க. ரொம்ப மெமரபுளாக இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி. நான் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் பனி தான். அங்கே காற்றும் ரொம்ப சில்னஸாக இருந்தது. ஈவினிங் 3:30லேருந்து மார்னிங் பார்த்திங்கன்னா 10 to 11 வரைக்குமே அங்கே கிளைமேட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாட் ஆகுது. அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த டென்ட் ஹவுஸ் இது. நாங்கள் இருட்டில் வந்துட்டு ஒரு 12-12:30க்கு போனோம். பார்த்திங்கன்னா லைட்டே வெளியில் தான் இருந்தது, உள்ளே லைட்டே இல்லை. இருட்டில் படுத்து தூங்கினோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே இருக்குது. இந்த ஹோஸ்ட் பண்ணவரோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம போனோட்டே டீயும் பிரெட் பஜ்ஜி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா புரோட்டா, அப்புறம் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் எங்களுக்கு கீ ரைஸும் வெஜ் குருமாவும் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் குழா புட்டும் இந்த கொண்டக்கல்ல அந்த குழம்பு மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் டீ கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன கேட்டாலும் அவர் உடனே அட்ரஸ் பண்ணுறாரு. நம்ம ஃபோன் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அவர் வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் கீழே தான் இருக்கார், அவர் ஜீப்பில் வந்துடுறாரு. இது அடுத்த நாள் மார்னிங்கு
வியூஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அங்கங்கே சேர்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து இங்கெல்லாம் நிறைய கதை பேசினோம். நாங்கள்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தோம். இப்போலாம் நாங்கள் பார்த்துக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஃபோன் பண்ணாலும் ரொம்ப நேரம்லாம் பேச முடியறதில்ல. இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய கதைகள் எல்லாம் பேசி ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் வந்து நாங்கள் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அடிக்கடி பார்த்திங்கன்னா இனி ட்ரிப்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 2 நாளுமே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. போனோட்டே பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட வியூஸ்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டார் கேசிங்னு சொல்லிட்டு அந்த புல் தரையில் நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு நிறையா வந்து கதைகள்லாம் பேசணும். பாஸ்டோடது, ப்ரெசண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, அப்புறம் ஃப்யூச்சர், அந்த மாதிரி. இது உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் இருக்குது. இது கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப நியர்பையாகவும் இருக்குது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அருமையாகவும் அமைஞ்சிருக்கு. மார்னிங் வந்து சன்ரைஸ் பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மிஸ்ட்டு வந்து நிறையா இருந்தனால எங்களால் பார்க்க முடியல. இவங்க போத் வந்து சன்செட்டும் சன்ரைஸ் ட்ரிக் ரெண்டுமே ஆப்போசிட் மலைகள். அங்கே வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சன்செட் பார்த்தோம், சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல. அதனால் நாங்கள் வந்து வேறு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஹார்ஸ் அது வரதுக்குள்ளேயே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் கிளம்பிட்டேன். அகலி அப்படின்னு ஒரு ஏரியா ஆனைக்கட்டியில், அங்கே வந்து சிறுவாணி அந்த வாட்டர் வந்து போகுது. அப்புறம் அங்கேயும் போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த டென்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 2200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியோடு சேர்ந்து 2500 அந்த மாதிரி வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, ஸ்நாக்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் நான் ஜீப் சஃபாரி பண்ணோம்னா அதுக்கு தனி சார்ஜ். எல்லா ஆளும் அங்கேயே வச்சுருக்குறாங்க. நம்ம சொன்னால் உடனே அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ட்ரிப் வந்து இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. உங்களுக்கும் வந்து இங்கே விஸ்பரிங் ஹில்ஸ் போகணுன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.